ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் வருகிறார். நண்பர்களே, 8 குரு பகவான் 3ஆம் இடத்தில் வரும் பொழுது விபரீத ராஜயோகம் வருகிறார். விபரீத ராஜ ஜோதிட சாஸ்திரத்தில் குரு தான் பணத்திற்கு அதிபதி. பொன்னார் மேனியனே அப்படிங்கிறோம். அந்த பொன்னார் மேனி தங்கத்தை கொடுக்கக்கூடியவனே குரு தான். ரிஷபராசிக்காரர்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த லாப சனினால் 11ஆம் இடத்தில் லாப சனினால் ப்ராப்ளம் கிளியர் ஆகுதுன்னா, இன்னொரு பக்கம் 3ஆம் இடத்தினுடைய இருக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் தருகின்ற குரு பகவானால் உங்களுக்கு தங்கமும் பணமும் சரி. இது வரைக்கும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க கல்யாணம் ஆகிடும். எழுதி வச்சுக்கோங்க, காதல். ஆக இந்த குரு பயிற்சி இவர்களை பெரும் செல்வந்தராக்க போகிறது. நிறைய பணம் சம்பாதிக்க போகிறது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 1000 தான் தங்கமே தங்கம்னாலும் 3ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறாரு. சனி பகவான் உடம்பை பார்க்கும்போது ஒரு டல்னஸ் கிரியேட் பண்ணுவார். ஆனால் என்னங்க இது காலைல காத்தாலே எந்திரிச்சோன்னே வேலைக்கு போக சொல்கிறாங்க. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கு. இதனால மக்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் தான் பயக்கும் அப்படின்றது நமக்கு அறிந்த உண்மை. மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது மக்களுக்காக நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி வருகிறதை ஒரு திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த வருடம் வருகின்ற குரு தான் கடகத்திலே உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற குரு என்ன செய்வார்? சும்மாவே நிறைய நல்லது செய்வார். உச்சம் பெற்ற குரு என்பதால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கடகம். அதனால் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. ஆனால் நிறைய யோகங்கள் இந்த வருடம் வரப்போகிறது. அதை ராசி ரீதியாக யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலியமான எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்டி கொடுக்க போறாங்க? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் வருகிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய முயற்சி, உடன் பிறந்தவர்கள், தைரியம், இதெல்லாம் 3ஆம் இடம். நண்பர்களே, 8 குரு பகவான் 3ஆம் இடத்தில் வரும் பொழுது விபரீத ராஜயோகம் வருகிறார். விபரீத ராஜயோகம். அது என்ன விபரீதம்? விபரீதம் இல்லைங்க, விபரீத ராஜயோகம். அப்போது குருனாலே பிருந்தா தங்கம், பணம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு தான் பணத்திற்கு அதிபதி. பொன்னார் மேனியனே அப்படிங்கிறோம். அந்த பொன்னார் மேனி தங்கத்தை கொடுக்கக்கூடியவனே குரு தான். அப்போ குரு விபரீத ராஜயோகம் ஆனால் என்ன ஆகும்னா, மணி ஃப்ளோ நிறையா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, பேங்க்ஸு, ஷேரு, இதெல்லாமே குரு தான். அப்போ ரிஷபராசிக்காரங்க, சார் நான் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டிருந்தேன் சார், கிராஃப் ஏறவே மாட்டேங்குது, வெள்ளி விலை ஏறும்னு போட்டேன் சார், வெள்ளி விலை இறங்கி போச்சு சார், இப்படி வரைச்சு வருத்தப்படுறவங்கெல்லாம் நம்ம ஒன்று நினைப்போம், நம்ம ஒரு பக்கம் வண்டி ஓட்டினா அது ஒரு பக்கம் ஓடுதுடா. ரிஷபராசிக்காரர்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த லாப சனினால் 11ஆம் இடத்தில் லாப சனினால் ப்ராப்ளம் கிளியர் ஆகுதுன்னா, இன்னொரு பக்கம் 3ஆம் இடத்தினுடைய இருக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் தருகின்ற குரு பகவானால் உங்களுக்கு தங்கமும் பணமும் சேருகிறது. இது ஒரு விஷயமே என்னென்னா, இவர் 5ஆம் பார்வையாக 7 பார்க்குறார். யார்? ரிஷபராசிக்காரர்களுக்கு 7 என்பது திருமணம். அப்போது இது வரைக்கும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க கல்யாணம் ஆகிடும். எழுதி வச்சுக்கோங்க, காதல் வரும். குரு பகவான் பார்த்தாருன்னா எப்படி ஆகும்னா, காதலுக்கான இன்சார்ஜ் கடவுள் வேணால் சுக்கரனாக இருக்கலாம். நல்லபடியாக கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சு அப்பா அம்மா கூட சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து வாழ வைக்கிறது குரு தான். அப்போ குரு பகவானே ஸ்ட்ரெயிட்டாக 7 பார்க்கும்போது அவரே காதலை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடறார். டபுள் போனஸ். அடுத்ததாக 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பாக்யஸ்தானம் என்பதால் அதிர்ஷ்டம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி எதை தொட்டாலும் பொன், எதை தொட்டாலும் பொன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அது என்னமோ லக்கி பாஸ்கர் மாதிரி நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகுதுங்கிறது, அது மாதிரிலாம் நடக்கும். அடுத்ததாக 11ஆம் இடத்தில் லாபசனி. ஏற்கனவே அவன் லாபத்தை கொடுத்துட்ருக்கான். அதை குரு பகவான் வேறு சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் நிறைய லாபத்தை அவர் தருவார். ஆக இந்த குரு பயிற்சி இவர்களை பெரும் செல்வந்தராக்க போகிறது. நிறைய பணம் சம்பாதிக்க போகிறாங்க. இவர்கள் மேலும் இந்த அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க செய்ய எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 1000 தான் தங்கமே தங்கம்னாலும் 3ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறாரு. சனி பகவான் உடம்பை பார்க்கும்போது ஒரு டல்னஸ் கிரியேட் பண்ணுவார். ஆனால் என்னங்க இது காலைல காத்தாலே எந்திரிச்சோன்னே வேலைக்கு போக சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறதே அந்த மாதிரி தான். ஒரு பெரிய ரீல்ஸ் ஒன்று பெரிய ஃபேமஸ் ஆச்சு. அந்த மாதிரி அது வேலைக்கு போகாதீங்கயா அப்படிங்கிற மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னே வேலைக்கு போகலாமா வேணாமா போன்ற திங்கிங்ஸ் இருக்குது. சோம்பேறித்தனம் அதிகமாகும். அது ரிஷபராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணி ஷேர்ஸில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், அந்த மாதிரியான பேங்கிங் செக்டார்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா வருவாங்க. அட் த சேம் டைம் வெளிநாட்டு வர்த்தகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா வருவாங்க.
அதாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி. சார் நான் ஆப்பிரிக்காலேருந்து முந்திரி பருப்பு இறக்குறேன் சார், இங்கே பேக்கெட் போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ், அதாவது வந்து இங்கிருந்து ஒன்று பூ பண்ணலாம். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் என்பதால் ஃபேன்சி ஐட்டம்ஸ் பண்ணலாம், பூக்கள் பண்ணலாம், காஸ்மெட்டிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி. இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதை பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கேருந்து உங்களுக்கு அல்லது சென்ட்டு பண்ணலாம், சென்ட்டு ஏற்றுமதி. இவர்கள் தயாரிக்கணும், தயாரித்து அதை உலக தரமாக்கணும். 11ஆம் இடத்து சனி பகவான் டிஃபால்ட்டாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் 3ஆம் இடத்து விபரீத ராஜயோக குருவும் ஒர்க் அவுட் ஆகி எழுதி வச்சுக்கோங்க பிருந்தா, துலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியில் 100க்கு எவ்வளோ மதிப்பெண்? ரிஷபராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க், பிரமாதமாக இருக்குது. குரு பயிற்சி அப்படின்னாலே நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் மாதிரி தான். 12 ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி எப்படா வரும்னு காத்திருப்பாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் கல்யாணம் ஆகாதவங்க கூட ஜோதிடத்தை கேட்கும்போது என்ன கேட்பாங்கன்னா, குரு பலம் எப்போ ஐயா வருது, எப்போ குரு பலம் வருது, எப்போ கல்யாணம் ஆகும்னு தான் கேட்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கும் இந்த குரு தான் எல்லாமே. இப்போ குரு மனசு வச்சா தான் கல்யாணம், குழந்தை, வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே குரு தான். அப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடம் எடுத்துக்கிறார். ஒரு கிரகத்தை, ஒரு ராசியை சுற்றி வர. இந்த வருடம் கடகத்திற்கு வருகிறார். மிதுனத்தில் இருந்தார், இப்போ கடகத்துக்கு ஜூன் 2ஆம் தேதி வருகிறார். கடகத்தில் ஒரு வருஷம் இருப்பார். ஒரு வருஷம் கடகத்தில் உச்சம் பெறுகிறார் இந்த குரு பகவான். குரு பகவான் கடகத்தில் உச்சம் எனும்போது உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா எப்போவுமே 3 திவ்ய பார்வைகள் உண்டு. குரு பொறுத்த வரைக்குமே சிறப்பாக சொல்கிறதா இருந்தால் மகர யாழி கடக யாழின்னு சொல்லுவாங்க. மகர யாழினா வேதங்கள் மறைத்து வைத்த இடம். ஒரு முறை இந்த சொல்லுவாங்க, இந்த புராணங்களில் ஹிரண்யாட்சன், இந்த அசுரன்லாம் என்ன பண்ணுறான்னா அந்த இதை எடுத்துகிட்டு போய் பூமியை எடுத்துகிட்டு போய் பூமி தாயை ஒழிச்சு வச்சுருவான், வேதங்களை ஒழிச்சு வச்சுருவான்லாம் அந்த மாதிரி கதையெல்லாம் வரும். அப்போ அந்த வேதங்களை மறைத்து வைத்த இடம் மகர யாழி என்றும், வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகராசி என்றும் சொல்வார்கள். கடகத்தில் குரு உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா புத்திர சந்தானத்தை, விவாகத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகளில் இந்த குரு கடகத்துக்கு வருவது இதுதான் முதல் தடவை, உச்சம் பெறுவது இதுதான் முதல் தடவை. அதில் கடகத்தில் இருக்கின்ற குரு பகவான் கடகத்திலே இருப்பதால் அது சந்திரனுடைய வீடு என்பதால் அது குரு சந்திர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் விருச்சிகத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. அவருக்கு 3 பார்வைங்க, 5, 7, 9. 5ங்கிறது யோக பார்வை, 7ங்கிறது கலத்திர பார்வை, 9ங்கிறது பாக்கிய பார்வை. இப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அது செவ்வாயுடைய வீடு என்பதால் செவ்வாயை குரு பார்க்கும்போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருடம் இந்த புரட்டாசி மாதம் வாக்கில் செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சமடைவார். நீச்சமடையும் போது உச்சம் பெற்ற குரு அங்கே தான் உட்காந்துருப்பார். அப்போது 2 பேருமா சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. அது இந்த வருஷம் தான் நடக்க போகுது. அப்போ குரு மங்கள யோகம். அடுத்து குரு மகரத்தை பார்க்குறார். அவர் மகரத்தை பார்க்கறது சிறப்பு இல்லைங்க. அந்த மகரத்துக்கு ராகு பகவான் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வரார் மகரத்துக்கு. அவர் வரும்போது இந்த குரு அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பார். அப்போ என்ன ஆகும்னா குரு சண்டால யோகம் உருவாகிறது. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், குரு சண்டால யோகம். அடுத்து இதே குரு சனியை பார்க்கறது தான் ஃபஸ்ட் டைம். சனி பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். டார்ச்சர் பண்ணுற வேலை அவர் வேலை, நல்லது பண்ணுற வேலை இவர் வேலை. இந்த நல்லது பண்ணுறவர் அந்த டார்ச்சர் பண்ணுறவர் முதல் முறையாக பார்க்குறார். யாரையும் ஒன்றும் பண்ணாதப்பா, இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்ததில் குரு பகவான் இவரை சனியை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுனா சனி தன்னுடைய விஷப்பார்வையை குறைத்து கொள்கிறான். இந்த எல்லா அதிசயமும் இந்த வருஷம் தான் ஏற்பட போகுது. இது எல்லாத்தோட சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த பக்கம் மகரத்தில் ராகு வர்ற மாதிரி சிம்மத்தில் இருக்கிற கேது கடகத்துக்கு வருவார். எப்போ? இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வருவாங்க. அப்போது குரு கேது சம்பந்தம் ஏற்படும். குரு கேது சம்பந்தம்னா என்ன அப்படின்னா கோடீஸ்வர யோகம் என்று பொருள். அப்போ கோடீஸ்வர யோகம், குரு சண்டால யோகம், குருமங்கள யோகம், குரு சந்திர யோகம், அதே மாதிரி உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் செவ்வானால, இது அத்தனையும் தரக்கூடிய ஒரே ஆள் குரு இத்தனை யோகம் தரார். ஏதாவது சாதாரணமான குரு கிடையாது, உச்சம் பெற்ற குரு. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு நன்மைகள் நடக்க போகிறது. இது எல்லாத்தோட சூப்பர் என்னென்னா பராபவ வருடம் இந்த வருடத்தோட பேர். இந்த வருடத்தோட ராஜாவே குரு தான். அப்போது இந்த போஸ்டிங்கும் இவர் தான். இப்போ குரு அப்போது இந்த பக்கம் இயர் இன்சார்ஜாகவும் இருக்கார், இந்த பக்கம் ராசிகளில் தலைமை நாயகனாகவும் இருக்கார். அப்போ நினச்சதெல்லாம் சாதிப்பார். என்ன சாதிப்பார்? அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், யாருக்கெல்லாம் குருபலம் இல்லையோ அவங்களுக்கு குருபலத்தை உண்டாக்கி கல்யாணம், குழந்தை போன்ற விஷயங்கள். தங்க மழை கொட்ட போகிறது முக்கியமான ராசிகளுக்கெல்லாம்.
யார் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கு, மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்செய்தி, ஒரு நற்செய்தி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவருடைய சனி விலக்காயிடுறாரு. அவங்க 7.5 சனி நியாயமாக அனுபவிக்க வேண்டியது, பாத சனியை நியாயமாக கும்பராசிக்காரங்களும், ஜென்ம சனியை நியாயமாக மீனராசிக்காரங்களும் அனுபவிக்க வேண்டியது. ஆனால் குரு பார்த்து அதை கிளியரன்ஸ் பண்ண ஒரு 2.5 வருஷம் அவங்களுக்கு மிச்சம் போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது. இதுவரைக்கும் வாழ்க்கையில் நல்லதே நடக்காத கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் உச்சம் பெறும்பொழுது அவர்கள் தே ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா அவங்க வீட்டுக்கு தான் குரு பகவான் வந்து எல்லாம் பண்ண போகிறார். ஸோ இனிமேல் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் காற்றில் அப்படியே என்ன சொல்லுது, ஒரு பெரிய விமானம் மாதிரி காற்றில் இருந்த பட்டம் மாதிரி இருந்தேன் சார், இப்போ நான் பெரிய அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள் ஏற்படும். இந்த குரு பயிற்சி யாருக்கு நல்லதோ இல்லையோ, பண்டிதர்களுக்கு, படித்தவர்களுக்கு, யாரெல்லாம் தொழில் முனைவர்களுக்கு, மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் 10 பார்க்குறாரு. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து புதிய முயற்சிகள் செய்பவர்கள்லாம் ரொம்ப நல்ல நேரம். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ தான் 5 பார்த்து குழந்தை கொடுக்க போகிறார். இப்படி நிறைய பேருக்கு அள்ளி 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 தருகிறார். இது வரைக்கும் துலாம் ராசிக்காரங்கள்லாம் ஜென்ரலாக 10ல் குரு வந்தால் வேலை போயிடும்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலையும் பிடுங்கிட்டு இந்த பக்கம் பிளஸ்ஸிங்கையும் கொடுக்குறாரு, பணத்தையும் கொடுக்குறாரு. ஆக இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான அதிரடி திருப்பங்களுடைய ஒரு மாபெரும் குரு பயிற்சி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போது நம்ம என்ன செய்யணும், குரு பகவானுடைய கோயிலுக்கு சென்று குரு பகவான் வழிபடணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ சொல்லி பாருங்கள். வாழ்க்கை சித்திர சமாதிகள், ஜீவ சமாதிகள் சென்று பாருங்கள். பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ், இது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. வாழ்க்கை மாறப்போகிறது. குரு வந்து விட்டார், இனி வாழ்க்கையிலே நல்லதெல்லாம் ஏற்பட போகிறது. கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது சுவாமிஜி? மக்கள் என்ன தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்த கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.